தர்ம ராசின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அந்த தர்மம் அப்படின்னாவே பொதுநலன் கருதி மற்றவர்களுக்காக ஒரு கசப்பான அனுபவம், ஒரு ஏமாற்றமான அனுபவத்தை மற்றவர் சந்திக்கும் பொழுது, அவர் கேள்வி கேட்கலன்னா கூட இவர்களாகவே போய் அந்த இடத்தில் தட்டி கேட்பது, பிறகு உனக்காக தானே நான் கேள்வி கேட்டேன், நீனே இப்படி ஒதுங்கி போய் நிற்கிறியே என்று இவர்களுக்குள் சின்ன சின்ன கலவரம் ஏற்படுவது எல்லாமே நம்ம இந்த சிம்ம ராசியில் பார்க்கலாம். இப்ப காலபுருஷ சக்கர பிரகாரம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி. அப்போ அந்த தனம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் அதுதான் வாக்குஸ்தானமாகவும் வருகிறது, அதுதான் குடும்பஸ்தானமாகவும் வருகிறது. ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்காக எதை வேணுமானாலும் அடமானம் வைத்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது. இப்போ கடன் அப்படின்னு வரும் பொழுது இவர்கள் அதனை சுமப்பது, சில நேரத்தில் மற்றவர்களுக்காக இவர்கள் வாங்கி கொடுத்த கடனை கூட இவர்களே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ இவர்களே 3ஆம் இடத்தில் போய் நீசம் அடைகிறார்கள். இப்போ அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நட்பு ஸ்தானமாக வருகிறது. அந்த இடத்தில் தான் இவரது எதிரி என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன் உச்சம் அடைகிறார். அப்போ இவர்களாகவே தூக்கி கொடுப்பது, பிறகு நமக்கு வரவில்லையே என்று ஏங்குவது, சில நேரத்தில் கோபப்படுவது. சிம்ம ராசி ராசியாதிபதி சூரியன் அப்படின்னா டக்குன்னு கோபம் வரும். ஆனா அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான நேர்மையான கோபமாகத்தான் இருக்கும்.